குரு ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 24ஆம் தேதி மே மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 30ஆம் தேதி மே மாதம் 2026 சனிக்கிழமை வரை மகர ராசிக்கான வார ராசி பலன். மகர ராசிக்கு இந்த வாரத்தில் விடாமுயற்சிக்கு ஒரு விதமான அங்கீகாரமும் எதிர்பாராத சில திருப்பங்களும் அமையும் வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் நட்பு வீட்டில் 3ஆம் இடத்துல தைரிய வீரியஸ்தானத்தில் பலமாக அமர்ந்துள்ளார். உங்களுக்கு 7 வருட சனியின் உங்கள் ராசிநாதனுடைய இது போயிடுது. அதனால் முக்கிய கிரகங்கள்லாம் போன வாரமே எல்லா இடமாற்றம் ஏற்பட்டதுனால ஒரு விதமான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வாரமாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா வார முதல் தொடக்க நாளான 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் உங்கள் ராசி சிம்மத்திற்கு செல்கின்றது. 8ஆம் இடம் உங்கள் ராசியிலிருந்து அது சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைவாக இருக்கிறதுனால அன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கின்றது. அதனால் கேதுவுடன் சந்திரன் பயணிக்கிறதுனால இப்போ அதுக்கு ராகு கேதுவோடு இருந்தாலும் அது ஒரு விதமாக தோஷ நிலை கொண்டது தான். இருந்தும் அது 8ஆம் இடத்துல மறைகிறதுனால போதிய மட்டும் அன்றைய பொழுது யார்கிட்டையும் எதுவும் பேசாத மௌனம் விரதம் கடைப்பிடிப்பது ரொம்ப நல்லது. எந்த விதமான முயற்சியும் தவிர்த்து கொள்ளுங்கள். தொலைதூர பயணங்களை வேண்டாம். ஏன்னா மனம் சார்ந்த ஒரு குழப்பம் இருக்கும். ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. எதை தின்ன பித்தன் தெளிகிறன்ற அந்த இதில் தான் இருக்கும். அதனால் என்னடா இன்னி பொழுது ஒரு மாதிரியாக இருக்குது, டர்ட்டியாக இருக்குன்ற அந்த நிலைப்பாடு இருக்கும். ஏன்னா மனம் செம்மையாக இயங்கினா தானே செயல் வெற்றி அடையும். அந்த மனமே முடங்கிடுச்சும் போது செயலும் இது எல்லாமே பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும். அதான் போதி மட்டும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வில் இருந்து விடுவது நல்லது. முடிந்தால் ஆலய வழிபாடு, தியான, யோகா செய்வது சிறப்பு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, அதாவது 25, 26, 27 அந்த 3 தேதியில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து 9ஆம் வீட்டுக்கு சந்திரன் இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அதனால் அந்த 2 நாட்களாக, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இருந்த அந்த மன அழுத்தம், ஒரு விதம் குழப்பம், இதெல்லாம் ஒரு விதம் தெளிவு பிறப்பதாக இருக்கும். உங்கள் அப்பா வழி உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு விதமாக ஆதாயம் கிடைக்கும். தந்தை வழியாக அறிவுரை, ஆலோசனை கிடைக்கும். குலதெய்வ அருளால் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சுபமாக முடியும். ஏன்னா உங்கள் ராசி நாதனே பார்வை இருக்குது. 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால தந்தை சார்ந்த விஷயங்களில், வழி சார்ந்த விஷயங்களில் ஒரு நிதானமான அறிவுரை, ஆலோசனை கிடைக்கும். கணவன் மனைவி உறவுலேயும் ஒரு விதமான புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதாவது அப்பா வழி உறவுன்னு இல்லை, மாமனார் வழி உறவுலேயும் உங்களுக்கு அறிவுரை, ஆலோசனை இருக்குது. 9ஆம் இடம்ன்றது அப்பாவை குறிக்கிற மாதிரி மனைவியுடைய அப்பாவையும் குறிப்பதாக தான் எடுத்துக்கொள்ளணும். அதுமாரி 4ஆம் இடம்னு இருக்கும்போது உங்கள் சொந்த தாயின்றதை தாண்டி உங்கள் மனைவியுடைய அம்மாவும் மாமியாரையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் தந்தை வழி உறவு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபம் இல்லைனா கூட மாமியார் வழி கல்யாணம் ஆனவர்களாக இருந்தால் மாமியார் வழி சார்ந்த உறவுகளாலும் ஏதோ ஒரு காரிய அனுகூலம் உண்டு. அதன் பிறகு 28, 29 அதாவது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா சந்திரன் துலா ராசிக்கு உங்கள் ராசியிலேருந்து 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தான, கர்மஸ்தானத்துக்கு செல்கிறதுனால தொழில் சார்ந்த, வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான சுறுசுறுப்பு அதிகரிக்கும். வேலை பளு இருந்தால் அது தீர்ந்துடும். வேலையில் ஒரு விதமான அழுத்தம் ஒரு இது இருந்தாலும் அதையும் சாதாரணமாக வெற்றியாக செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகளுடைய பாராட்டு, ஆதரவு, இதெல்லாம் ஆலோசனை எல்லாம் கிடைக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வார இறுதி நாளில் 30ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு உங்கள் வீட்டிலேருந்து 11ஆம் வீட்டுக்கு தன உபஜய ஸ்தானத்துக்கு சந்திரன் பயணிக்கிறதுனால அன்றைய தினமும் உங்களுக்கு ஒரு விதமான லாபம் கொடுக்கும் வாரமாக, மனதுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும். ஏன்னா சனி ஓர உங்கள் ராசிக்கு சனி ஓர ஏற்புடைய நாள். அதை நீண்ட நாள் ஆசை எதனா இருந்தால் நிறைவேறதாக இருக்கும். அன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்கும். செவ்வாயும் 8ஆம் பார்வையாக உங்கள் 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால வண்டி, நிலம், வீடு சார்ந்த விஷயங்களில் ஒரு புனரமைப்பு, அது மூலம் ஏற்படுற லாபங்களும் உண்டாகும். உயில் சார்ந்த விஷயங்கள்லாம், இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள்லாம் அன்றைய நாள் ஒரு செயல்பாட்டுக்கு வரும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அன்றைய பொழுது மட்டும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அதாவது 24ஆம் தேதி. மற்ற நாள்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான உங்களுக்கான நாளாக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் வீட்டில் இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்த வண்டி, மண்மனை சார்ந்த ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். 2வது மே 30ஆம் தேதி புதன் மிதுனத்துக்கு உங்கள் ராசியிலேருந்து 6ஆம் இடத்துக்கு நகர்றதுனால மறைமுகமான ஒரு போட்டிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு, புதிய வாய்ப்புகள்லாம் வந்தால் கூட மறைமுகமான போட்டி உருவாகுது. ஏன்னா உங்கள் வீட்டிலேருந்து 6ஆம் வீடு இதில் 3 கிரகமும் மறைவு ஏற்படுது. இருந்தும் 30ஆம் தேதி மட்டும்தான் அந்த மறைவு. அதுக்கு முன்னாடி புதனும் சுக்கிரன் ஒரு பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பேலன்ஸ்ட் ஆகிடும். 7 வருட சனியுடைய தாக்கம் இல்லை. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கும்பராசிக்காரர்கள், மீனராசி, மேஷராசிக்காரங்க தான் 7 வருட சனியெல்லாம் பாதிப்பு உள்ளாக இருக்குங்க. இந்த 7 வருட சனினால போன வருஷம்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பட்டுருங்கன்றது உங்களுக்கு தான் நல்லா தெரியும். போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், இந்த 7 வருடத்தில் நீங்கள் எவ்வளோ பாதிப்பட்டுருன்றது, அது என்ன தான் உங்கள் ராசிநாதனாக இருந்தாலும் அதுடைய வினா கர்மாவை செஞ்சு விட்டு தான் போயிருக்கும். அதனால் 7 வருட சனியுடைய பாதிப்பு இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனையில் தான் இருக்கீங்க.
அதான் உங்கள் ராசிநாதன் 3ல் ரொம்ப ஆளுமையாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சந்திராஷ்டமோடைய குழப்பம் இருந்தாலும் அடுத்தடுத்து வர நாட்டில் ஒரு விதமான சுறுசுறுப்பு தெளிவுலாம் உங்களுக்கு உண்டாயிடும். அந்த 24ஆம் தேதி மட்டும்தான் ஒரு இதுவாக இருக்கும். இந்த 5, 6 அதிபதிகளின் பரிவர்த்தனை நடக்கிறதுனால போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் நல்லா ஏற்படினால வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த காலகட்டமாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன நாளில் வந்து செவ்வாய் இருக்குன்னா ரியல் எஸ்டேட், கட்டுமானம் சார்ந்த இதெல்லாம் வாகனத்துறை சார்ந்தவர்களுக்குலாம் நல்ல லாபம் கொடுக்கும் வாரமாக இருக்கும். 2ஆம் இடத்துலேயே ராகு கும்பத்தில் இருக்கிறதுனால திடீர் பண வரவு வர மாதிரி திடீர் செலவுகளும் வரும். 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறனால அரசு சார்புடைய விஷயங்கள்லாம் சொத்துக்கள்லாம் ஒரு பண வரவு வாரத்துக்கு வாய்ப்பு உள்ளது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரம் 3 நட்சத்திரத்துக்கான அந்த வார ராசி பலன் இது மாதிரி பார்த்தீங்கன்னா உத்திராடம் சூரியன் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு, அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும், மன தெளிவு உண்டாகும். சந்திரன் நட்சத்திரமான திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அமைதி தேவை, சில நேரத்தில் திடீர் செலவுகளும் உண்டாகும். செவ்வாயின் அவிட்ட நட்சத்திரக்காரங்க 1, 2ஆம் பாதம் 2 பாதம் உள்ளவங்களுக்கு துணிச்சல் வந்து அதிகரிக்கும், சொத்து சேர்க்கைகள் உண்டாகும். இன்றைய வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள்னு பார்த்தீங்கன்னா 5, 6, 8. வார அதிர்ஷ்ட திசை மேற்கு தெற்கு. வார அதிர்ஷ்ட நிறம் வந்து கருநீலம், வெளிர் பச்சை. ஆன்மீக பரிகாரம்னு எடுத்திங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால காலையில் சிவபெருமானுக்கு கோயிலுக்கு போயிட்டு வில்வையில் சாத்தி அர்ச்சனை பண்ணலாம். ஒரு 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்து இருக்குது. வெள்ளிக்கிழமான துர்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடலாம். சனிக்கிழமான ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு அவங்க தைரியமான வெற்றிகள் உங்கள் நிரந்தரமாகும். அதனால் மகர ராசிக்காரர்கள் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து மற்ற நாள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக தான் இருக்கும். அதனால் மகர ராசியான் தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் உள்ள அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் ராசி கொண்ட நட்பு வட்டத்தில் உறவட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.